SASDOவின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். விவசாயிகளின் நலன் கருதி ஜனாதிபதி அனுர எடுத்த நடவடிக்கை. ஓய்வூதியங்களை ரத்து செய்ய விசேட வர்த்தமானி வெளியீடு. அதிகரித்துள்ள பரீட்சை மோசடிகள் திணைக்களத்தை மாற்றியமைக்குமாறு கோரிக்கை. கடற்கரையில் ஆணொருவரின் சடலம். வாழைப்பழம் தொண்டையில் சிக்கி வயோதிபர் பலி. லெபனானில் முதல் நாளிலேயே இஸ்ரேல் படைக்கு ஏற்பட்டுள்ள பேரிழப்பு. தொடர்பன விரிவான செய்திகள். தாயகச் செய்திகள். அதிகரிக்கப்பட்டுள்ள விவசாயிகளுக்கான உரமானியத்தை 2 கட்டங்களாக வழங்குவதற்கு விவசாய அமைச்சு தீர்மானித்துள்ளது. அதிகரிக்கப்பட்ட உரமானியத்தை பொது தேர்தல் முடியும் வரை இடைநிறுத்துமாறு தேர்தல்கள் ஆணைக்குழு விடுவித்துள்ள அறிவித்தலை அடுத்து இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதன்படி இதுவரை வழங்கப்பட்ட 15,000 ரூபாய் உரமானிய விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் உடனடியாக விடுவிக்கப்படும் என விவசாய அமைச்சின் செயலாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார். இதனால் அடுத்த பருவத்தில் உர தேவைகளுக்கான பணத்தை விவசாயிகள் பெற முடியும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதியினால் அதிகரிக்கப்பட்ட 10,000 ரூபாய் தொகையானது தேர்தலின் பின்னர் விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். அதன்படி சாகுபடியை துவங்கும் விவசாயிகளின் பிரச்சினையின்றி உரமானிய தொகையை பயன்படுத்திக் கொள்ளலாம் என குறிப்பிடப்படுகிறது. மத்திய வங்கி ஆளுநர்களின் ஓய்வூதிய பலன்களை செப்டம்பர் 11, 2024 முதல் ரத்து செய்யும் அதிவிசேட வர்த்தமானியை மத்திய வங்கி வெளியிட்டுள்ளது. மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசிங்கவின் அதிவிசேட வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி ஆளுநராக நியமிக்கப்பட்ட ஒருவருக்கு ஓய்வூதிய கொடுப்பனவுகள் 11/9/2024 நிறுத்தப்படும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்தோடு 11/9/2024 பின்னர் ஓய்வூதிய கொடுப்பனவுகளுக்கான கோரிக்கைகள் இலங்கை மத்திய வங்கியால் ஏற்றுக்கொள்ளப்படாது என்று மத்திய வங்கியின் ஆளுநர் வெளியிட்டுள்ள வர்த்தமானி அறிவித்தலில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டில் இதுவரையான 473 பேர் பரீட்சைகள் மோசடியில் ஈடுபட்டுள்ளதால் பரீட்சைகள் திணைக்களத்தை முழுமையாக மாற்றியமைக்குமாறு இலங்கை ஆசிரியர் சங்கத்தினால் கோரிக்கை விடுவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளார். 2024 ஆண்டு பரீட்சைகள் சம்பந்தமான மோசடிகளில் ஈடுபட்ட 473 பேரின் பெயர்கள் பட்டியலில் உள்ளது. இந்நிலையில் அவர்களுக்கு எந்தவொரு பரீட்சைகளின் போது பணியாற்றுவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த பட்டியலில் பிரதேச பணிப்பாளர் நாயகம் மற்றும் மூத்த அதிகாரிகளின் பெயர்களும் அடங்குகிறது. இவ்வாறான நிலையில் திணைக்களத்தை முழுமையாக மாற்றியமைக்க வேண்டியது அவசியம் என ஜோசப் ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். கொழும்பு வெள்ளவத்தை கடற்கரை பகுதியில் ஆணொருவரின் சடலம் கரையொருங்கியுள்ளதாக வெள்ளவத்தை போலீசார் தெரிவித்துள்ளனர். சடலமாக மீட்கப்பட்டவர் தொடர்பில் இதுவரை எந்த தகவலும் கிடைக்கவில்லை என்று போலீசார் தெரிவித்துள்ளார்கள். உயர்ந்தவர் 45 வயது மதிக்கத்தக்கவர் என்பதுடன் 5 அடி 4 அங்குலம் உயரமுடையர் என்று போலீசார் தெரிவித்துள்ளார்கள். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை கொள்ளிப்பிட்டி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். பலாங்கொட வெலிகேபுல பிரதேசத்தில் வாழைப்பழம் தொண்டையில் சிக்கியதில் 74 வயதுடைய வயோதிபரான பிரியதாச உயிரிழந்துள்ள சம்பவம் இடம்பெற்றுள்ளது. அவர் உட்கொண்ட வாழைப்பழத்தின் ஒரு துண்டு தொண்டையில் சிக்கியதன் காரணமாக அவருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டு உயிரிழந்ததை பிரேத பரிசோதனைகள் மூலம் தெரிய வந்துள்ளது. இந்நிலையில் தன் கணவன் உணவு உட்கொண்ட பிறகு வாழைப்பழம் சாப்பிட்டார். அதன் பின்னர் மூச்சு விடுவதில் சிரமம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அக்கம் பக்கத்தவரின் உதவியுடன் வைத்தியசாலையில் அவசரமாக அழைத்து வந்தோம். எனினும் உயிரிழந்து விட்டார் என பிரதான சட்ட வைத்தியர் முன்னிலையில் பிரியதாச மனைவி சாட்சியம் அளித்துள்ளார். உலகச் செய்திகள். தெற்கு லெபனானில் மேலும் 7 இஸ்ரேலிய படை வீரர்கள் கொல்லப்பட்டுள்ளதாக இஸ்ரேல் படைத்துறை தெரிவித்துள்ளது. இதன் மூலம் போர் தொடங்கிய அன்றே 8 இஸ்ரேலிய வீரர்கள் கொல்லப்பட்டுள்ளார்கள். மேலும் 7 வீரர்கள் காயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. மொத்தத்தில் 8 இஸ்ரேலிய வீரர்கள் போரில் கொல்லப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்படுகிறது. இதேவேளை லெபனானில் கொல்லப்பட்ட 8 இஸ்ரேலிய வீரர்களின் குடும்பங்களுக்கு இரங்கல் தெரிவிக்கும் போது நாடு ஒன்றாக நிற்கும் என்று இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தெரிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். விவசாயிகளின் நலன் கருதி ஜனாதிபதி அனுர எடுத்த நடவடிக்கை. ஓய்வூதியங்களை ரத்து செய்ய விசேட வர்த்தமானி வெளியீடு. அதிகரித்துள்ள பரீட்சை மோசடிகள் திணைக்களத்தை மாற்றியமைக்குமாறு கோரிக்கை. கடற்கரையில் ஆணொருவரின் சடலம். வாழைப்பழம் தொண்டையில் சிக்கி வயோதிபர் பலி. லெபனானில் முதல் நாளிலேயே இஸ்ரேல் படைக்கு ஏற்பட்டுள்ள பேரிழப்பு.